அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. So from this video, as we discussed earlier and day by day, so ஒவ்வொரு நாளும் சில முக்கிய நடப்பு நிகழ்வுகள் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கோம். இந்த நியூஸஸ் எல்லாம் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, ரயில்வே இந்த மாதிரி எழுதக்கூடிய அநேக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எல்லாரும் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் அப்படின்னா என்ன ஒரு ஸ்கீம் எடுத்துக்கிறோம் நம்ம அப்படின்னா, ஒரு லாஸ்ட் 3 months ஆர் 6 months நியூஸ் பேப்பர் மட்டும் படிச்சா போதும், ஏதாவது ஒரு மேகசின் கிடைச்சா அல்லது ஒரு பிடிஎஃப் ஃபைல் கிடைச்சா அதை ரீட் பண்ணா போதும் நம்ம நினைக்கிறோம். ஸோ நியூஸோட அப்டேட் வந்து அப்படி இல்லை. அதை ஆழ்ந்து அறிந்து தெளிந்து நம்ம புரிதல் அதுல நமக்கு இருக்கணும். அப்படின்னா தான் கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி ஒரு சாப்டர்ல நம்ம ஈஸியா ட்ராக் பண்ண முடியும். இது வந்து ஒரு எக்கனாமிக்ஸ் மாதிரியோ அல்லது ஒரு பொலிட்டிக்ஸ் மாதிரியோ ஒரு சாப்டரை வந்து நம்ம ஒரு பேசேஜை ரீட் பண்ணிட்டு தட் மீன் த கான்சோனன்ட் பேசேஜ் அது மாற போறது இல்லை. லுக்லிக் வைஸ் நான் சொல்லணும் அப்படின்னா பிட்ஸ் இந்தியா ஆக்ட் அப்படின்னா அது கான்சோனன்ட் பேசேஜ் தான், அது எதுவும் மாற போறது இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்சோனன்ட் பேசேஜ் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பா இருக்க போறது. இட்ஸ் கோயிங் டு சேஞ்ச் டே பை டே, ஒவ்வொரு நாளும் அது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தினசரி நாளிதழை நம்ம படிக்கிறது மூலியமாகவும், நிறைய அப்ளிகேஷனை ரீட் பண்றது மூலியமாகவும், இது மாதிரி யாராவது வீடியோ கொடுத்தாங்கன்னா அதை நீங்க கவனிக்கிறது மூலியமாகவும், உங்க ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள நீங்களே ஒரு சாப்டர் எடுத்து நீங்க டிஸ்கஸ் பண்றது மூலியமாகவும், நியூஸோட அறிதல், தெளிதல், புரிதல் அப்படிங்கிறத நீங்க தெளிவுபடுத்திட்டீங்க அப்படின்னா ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா உங்க எக்ஸாமுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ அநேக பேர் என்கிட்ட கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, இந்த வீடியோ கேட்கறதுனாலயோ அல்லது பிடிஎஃப் ஃபைல படிக்கிறதுனால என்ன சார் பிரயோஜனமாகும்? மை சிம்பிள் சொல்யூஷன், கொஞ்சம் ஜிகே நாலேஜ் அப்டேட்டட் ஆகும். அது ஒண்ணுதான் நடக்கும். எக்ஸாம் கிளியர் பண்ணி வைங்க கேட்டேன். இது ஒரு ஃபோரம் தான், ஒரு பிரைமரி ஃபோரம் தான், ஒரு பேசிக்கான கான்செப்ட் தான். அப்போ நம்ம படிக்கிறதுனால இதை நீங்க எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னு நினைச்ச ஒரு ஆவலோட அதை பார்க்காதீங்க. உன்னை தெரிஞ்சுக்க நினைச்சு படிக்க ஆரம்பிங்க. இதனுடைய விஷயங்கள் என்ன, இதுல கரண்ட் அஃபேர்ஸ் என்னெல்லாம் இருக்கு, நம்ம சுத்தி என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு, என்னென்ன டே பை டே அப்டேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நீங்க முதல்ல அந்த நாலேஜ் நீங்க இன்கேல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதை நீங்க திரும்ப திரும்ப படிக்கும் போது உங்களுக்கு உங்களை அறியாமே நாலேஜ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ சப்சிக்வெண்டா நீங்க எக்ஸாம் கிளியர் பண்றது உங்களை அறியாமே ரொம்ப பூஸ்டப்பா இருக்கும். ஸோ இதை என்ன கேட்டா 2 வகையான பிராக்டிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே wherever you studied, நீங்க எங்க படிச்சாலும் சரி இல்ல நீங்க தன்னைத்தானே தயார்படுத்திட்டாலும் சரி, ஒரு 2 டைப் ஆஃப் பிராக்டிஸ் நீங்க அவாய்ட் பண்ணா எனக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு பிடிஎஃப் ஃபைல் கிடைச்சா உடனே டவுன்லோட் பண்ணி உடனே அதை படிக்கணும். எக்ஸாம் முன்னாடி 6 மாசம் முன்னாடி படிக்கணும் அப்படிலாம் இல்லை. அது ஃபார் ரெஃபரன்ஸ் தான். அதுக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர் நல்லா அனலைஸ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் டு, நான் பல நாள் சொல்லிட்டே இருக்கேன், யூ ஹாவ் டு ரீட் த நியூஸ் பேப்பர் டெய்லி ட்வைஸ். ஒரு நாளைக்கு ஒரு நாளிதழை 2 முறை படிக்கிற பழக்கம் வச்சுக்கோங்க. காலையில ஹிந்து சார், மார்னிங் ஈவினிங்ல இருந்து தினமலர் சார், அப்படி இல்லாம காலையில என்ன நாளிதழ் நீங்க படிக்கிறீங்களோ அதவே தட் மீன் you have to read the newspaper so daily twice the same newspaper. ஒரே நியூஸ் பேப்பர் 2 முறை ரீட் பண்ற பழக்கம் வச்சுக்கோங்க. சப்சிக்வெண்டா நியூஸ் லிசன் பண்ற கொஞ்சம் பழக்கம் வச்சுக்கோங்க. நிறைய சேனல் இருக்கு. ஸோ தூர்தர்ஷன்ஸ் இருக்கு, அப்புறம் பிசிசிஸ்லாம் இருக்கு, டைம்ஸ் நிறைய சேனல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அப்போ ஒரு அட்லீஸ்ட் நீங்க ஹெட்லைனா லிசன் பண்ணுங்க. என்டையர் நியூஸ் டிபேட் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கவனிக்க முடியும் கேட்டா டைம் இல்ல. ஸோ இட்ஸ் கெட்டிங் போரிங் சார் இல்ல, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் என்னோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, அட்லீஸ்ட் யூ ஹாவ் டு லிசன் தி ஹைலைட்டாவது நீங்க லிசன் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, நம்மள அறியாம அந்த ஹைலைட் லிசன் பண்ணும்போது we are just imitate about the news and the communications also. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கற்றலில் கெட்டலேன் என்று சொல்லியிருக்காங்க. ஒரு முறை நீங்க 1000 முறை ரீட் பண்றதுக்கும் ஒரு முறை படிக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு while comparing to the hearing that sound. So can you caught my point? ரொம்ப தெளிவா புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால ஐ ரெக்வஸ்ட் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ், டோன்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கொஞ்சம் பொறுமையா லிசன் பண்ணுங்க. யூபிஎஸ்சி இதெல்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க, நமக்கு ஏன் நினைக்க வேண்டாம், அது ஒரு ஜிகேவா பாருங்க, சரிங்களா? ஸோ இருக்க நியூஸஸ் எல்லாம் எப்படி நாங்க அப்டேட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, மேக்ஸிமம் 80 to 90% உங்க எக்ஸாமுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய நியூஸ் நாங்களும் அப்டேட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ சம் எக்ஸ்பெக்டேஷனல் கொஸ்டின்ஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஆங்கிள் மட்டும்தான் நாங்களும் கொஸ்டின் அங்கே ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நியூஸா உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தொடர்ந்து இதை நீங்க லிசன் பண்ணிட்டே இருங்க, சரிங்களா? எஸ், now we are going to discuss about that daily news analysis. First news, Union Minister of State for Human Resource Development, Electronics, Communication and IT, Sanjay Dhotre inaugurated Bharat Air Fiber service at Akola in Maharashtra. The service will give wireless internet connections and demand to the residents of Akola and Wasim districts. Yes. Next news. As part of the renovation of the Mahatma Gandhi Bridge, namely Setu, over river Ganga in Bihar,
Union Minister for Road Transport, Highways and Micro, Small and Medium Enterprises, Honorable Nitin Jairam Gadkari, virtually inaugurated its upstream carriageway. Yes. Next news. The Union Minister of Rural Development and Panchayat Raj, Honorable Narendra Singh Tomar, released a booklet on best practices in Digital India Land Record Modernization Program, shortly TILR-MP. This book is a collection of different best practices that focus on addressing various issues, challenges, and threats to the implementation of TILR-MP. Next news. Ministry of Micro, Small and Medium Enterprises approved a program under Gramodaya Vikas Yojana for the benefit of artisans involved in manufacturing of agarbatti and to develop village industry. As part of the program, a total of 200 automatic agarbatti making machines and 40 mixing machines will be provided to the artisans. Yes. Now we discuss about what about the Khadi Bhavan and Village Industries Commissions, its locality and headquarters at Mumbai in Maharashtra, and its chairman, namely Vani Kumar Saxena. Yes. And subsequent news is in Tamil. ஜெனீவாவில் அமைந்துள்ள உலக சுகாதார அமைப்பின் தலைமையகத்தில் நடைபெற்ற அவசர கால குழு கூட்டத்தில் தலைவர் டெட்ரோஸ் அதனோம் பேசினார். கொரோனா நோய் தொற்று உலகம் முழுவதையும் பாதித்துள்ளது என்றும் இது போன்ற ஒரு கொள்ளை நோய் உலகில் 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் உலகை தாக்கும் எனவும் தெரிவித்திருந்தார். அடுத்த செய்தி. உயிர்கொல்லியான கொரோனா வைரசுக்கு தடுப்பூசி எப்போது வரும் என்பது உலகின் எதிர்பார்ப்பாக அமைந்துள்ளது. இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளில் தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டு பல்வேறு கட்ட பரிசோதனைகளில் உள்ளன. இந்த நிலையில் ரஷ்யாவில் கமலேயா நிறுவனம் உருவாக்கிய தடுப்பூசியின் சோதனைகள் நிறைவு அடைந்து விட்டதாக அந்த நாட்டின் சுகாதார அமைச்சர் மிக்கேல் மொராஷ்கோ அறிவித்துள்ளார். அடுத்த செய்தி. இந்தியாவில் வர்த்தக ரீதியான நிலக்கரி சுரங்கத்துறையில் நேரடி அந்நிய முதலீடு தொடங்கியுள்ளது. எதன் அடிப்படையில் எனில், மத்திய அரசால் வெளியிடப்பட்ட 2019 பத்திரிகை குறிப்பு நாளின்படி நேரடி அந்நிய முதலீட்டு கொள்கை 2017 திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டன. இதன்படி நிலக்கரி சுரங்க பணிகளில் 100% நேரடி அந்நிய முதலீடு செய்யப்படலாம் என்ற திருத்தம் கொண்டு வரப்பட்டது. நிலக்கரி சார்ந்த பதப்படுத்தும் கட்டமைப்பு, நிலக்கரி விற்பனை ஆகியவை உட்பட்ட நிலக்கரி தொடர்பான பல்வேறு செயல்பாடுகளில் நேரடி அந்நிய முதலீட்டுக்கு இது வழிவகை செய்யப்பட்டது. எஸ், from among the newses, இந்த நியூஸஸ்ல இருந்து ஒரு யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டுக்கு நம்ம ஒரு மெயின்ஸ் கொஸ்டினுக்கு நம்ம எப்படி நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் இருக்கணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நியூஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டா நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ from among the news, just we are going to take that part that mean Bharat Air Fiber Services at Agola in Maharashtra inaugurated today. So this is the highlight news today. Just we are going to analyze under the UPSC standard. Yes, Bharat Air Fiber Services have been inaugurated at Agola in Maharashtra, providing the residents wireless internet connection and demand. Yes, to getting the service you have to make demand. Yes, under the subject title, namely planning and employment under the category of IT and computers. Yes, and planning and employment already we have the consumer at previous current affairs already we have discussed about it. ஸோ இதுல வரக்கூடிய ஒவ்வொரு டைட்டில் ரொம்ப விட்டு கவனிச்சுட்டே இருங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் டைட்டில் எடுத்துக்கிட்டே இருக்கும். ரீசெண்டா பார்க்கணும் அப்படின்னா பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் ஆர் கவர்மெண்ட் பாலிசிஸ் இன்டர்வென்ஷன்ஸ் ஒரு அழகான டைட்டில்ஸ் இருக்கும். இன்டர்நேஷனல் டிஸ்பியூட் அண்ட் ரிலேஷன்ஸ் இருக்கும். அப்புறம் பப்ளிக் பிளானிங்ஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் எம்பவர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அப்போ இந்த அண்டர் தி டைட்டில்ஸ்ல என்னென்ன சப்ஜெக்ட் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்றோமோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் உங்களுக்கு யூபிஎஸ்சி மெயின்ஸ்ல கேட்க நிறைய சான்சஸ் இருக்கும். நான் ப்ரீவியஸா ஒரு யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் அழகா எடுத்து சொல்லியிருந்தேன் எப்படி இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு யாருக்குமே எனக்கு தெரியல. 2000 பிரதிபா பாட்டேல் அவங்களுடைய பிரசிடென்ட் எலெக்ஷன் அப்போ நடந்த விஷயங்களை பத்தி அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ எப்படி மெயின்ஸ் கொஸ்டின் கேட்கறாங்கிறது நம்ம பார்த்துருந்தோம். ஸோ நியூஸ் பேப்பர் கண்டென்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு பிகம் அஸ் மெச்சூர்ட் அண்ட் ஏபிள் அஸ் நம்மளை வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு தயார்படுத்துறதுக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ஆக்டிவிட்டியா அதுல இருக்கும். அதனால நீங்க அந்த நியூஸ் பேப்பர் அனலைஸ் பண்ணும்போது யூ ஹாவ் டு லிசன் தி சப்ஜெக்ட். அது சப்ஜெக்ட் தானே, அதுல என்ன இருக்குன்னு பார்க்காதீங்க.
இன்னைக்கு பார்க்குற நியூஸஸ்ல ஏதாவது ஒரு நியூஸஸ் கூட வரலாம், பட் சப்ஜெக்ட் இஸ் மோஸ்ட் கன்வீனியன்ட் ஃபார் அஸ். அந்த சப்ஜெக்ட் இருந்தா நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய ட்ராக் பண்ண முடியும். ஸோ பிளானிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஹைலைட்டட் சப்ஜெக்ட். எஸ், வாட் இஸ் தி பிரசன்ட் ஃபேக்ட்? எஸ், வெரி சிம்பிள். The Bharat Air Fiber service are being introduced by Bharat Sanchar Nigam Limited. நம்ம எல்லாருக்குமே தெரியும் BSNL அப்படிங்கிறது. As a part of the digital India, this point is most important because the Bharat Piper service is one part of the digital India. Maybe the question may be arised in under the SSC and CG எல்லாம் கேட்கிற சான்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ பாரத் ஏர் ஃபைபர் சர்வீஸ் வந்து எது கீழே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அண்டர் தி டிஜிட்டல் இந்தியா ப்ராஜெக்ட். எஸ், ஸோ இனிஷியேட்டிவ் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. எஸ், வாட் அபவுட் தி மெக்கானிசம்? ஸோ இந்த மெக்கானிசம் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அழகா ஒரு பிக்சரேஷன் எடுத்து கொடுத்துருக்கோம். வெரி சிம்பிள். இட்ஸ் கனெக்டிவ் த்ரூ தி ரேடியோ வேவ்ஸ் தான், நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் வித்தவுட் வயர்லெஸ்ல எப்படி ரேடியோ வேவ்ஸ் மேக் பண்றாங்க அப்படிங்கிறதா? வெரி சிம்பிள். இட்ஸ் எய்ம் அபவுட் டு ப்ரொவைட் BSNL fiber to the home, that means FTTH. So wireless connectivity up to range of 20 km from the BSNL point of presence. So RF phase station ல இருந்து that mean point to point, that mean PTP ன்னு சொல்லுவாங்க. point to point ஃபர்ஸ்ட் தான் பார்த்திருக்கோம்ல. ஸோ பாயிண்ட் டு பாயிண்ட்ல இருந்து அந்த ரேஞ்சில இருந்து நம்ம லேண்ட்லைன் ஒரு மோடம் கொடுக்குறாங்க இல்லையா, அது மாதிரி சின்ன டிவைஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுல இருந்து நம்ம கனெக்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு எந்த வயர்லெஸும் வயர் தேவையில்லை. ஸோ இதுல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வெரி சிம்பிள். வி ஹேவ் டு டிஸ்கஸ் அபௌட் தி ஃபீச்சர்ஸ். கவர்மெண்ட் ஸ்கீம் வரும்போது ஒரு இம்ப்ளிமெண்ட்ஸ் ஆகும்போது ஒரு புது விஷயங்கள் வரும்போது வி ஹேவ் டு டிஸ்கஸ் அபௌட் தி என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாட் ஆர் தி ஃபீச்சர்ஸ்? எஸ், தி கனெக்டிவிட்டி ஸ்பீட் இஸ் 100 Mbps and BSNL is offering various broadband plans in wireline and wireless segments. Yes, next. The service is becoming popular due to work from home, e-learning, online shopping, gaming and entertainment, etc. amidst lockdowns. Yes, இதுக்காக வந்து நினைச்சிட வேண்டாம், நிறைய விஷயங்கள் இருக்கு. சரிங்க. Next, BSNL is also providing unlimited free voice calling. Yes. Next, customers at remote locations will be benefited as BSNL comes with the cheapest service with the support of telecom infrastructure partners. Yes. Next, the service are wireless and there are very low chances of interruptions in services locally. Yes. Next, BSNL is trying up with local entrepreneurs and unemployment youth on revenue sharing basis, thereby generating employment in rural areas. This point should be highly appreciated here. Yes. ஸோ யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அந்த பாயிண்ட்ஸ் அழகாக நீங்கள் கேப்சர் பண்ணுங்க. ஸோ இருக்கிற விஷயங்கள் எல்லாருமே மானே தேனே பொன்மானே நிறைய நம்ம டிராக்டிங் எடுத்துகிட்டே வந்தாலும் எதை நம்ம ஹைலைட் பண்ண போகிறோம், எதன் பேசிஸில் எழுத போகிறோம் அப்படிங்கிறது தான் மோஸ்ட் கான்செப்டாக நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த சப்ஜெக்டை நம்ம டிஸ்கஸ் எடுத்தது காரணமே என்னன்னா இந்த பாயிண்ட்காக மட்டும்தான். BSNL is tying up with the local entrepreneurs or unemployment youth on revenue sharing basis, thereby generating employment in rural areas. Yes. They will earn a regular monthly income of about 1 lakh per month, thereby becoming self-reliant under the Atma Nirbhar Bharat initiative. So நம்ம ரெண்டு ஸ்கீமை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்து நோட் பண்ண சொல்லியிருந்தோம் டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு நம்ம பேசணும். ஸோ இப்போ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஆத்ம நிர்பர் பாரத். அப்போ இந்த மாதிரி ஸ்கீமை வந்து நீங்க மெயின்ஸ்க்கு எழுதும் போது ஸோ ஒரு எம்பவர்மெண்ட்ல ஒரு எம்ப்ளாய்மெண்ட்ல ஸோ ஒரு பப்ளிக் பாலிசிஸ்ல என்ன மாதிரி சேஞ்சஸ் ஏற்படுத்துறது, அந்த சேஞ்சஸ்க்கு எப்படி அதர் கோஆர்டினேட் ஸ்கீம்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்றது, தட் மீன் டிஜிட்டல் இந்தியா அண்ட் ஆத்ம நிர்பர் பாரத் இந்த மாதிரி நிறைய பிசினஸ் எல்லாம் எப்படி இது சப்போர்ட் பண்றது எடுத்து நீங்க அழகா எழுதலாம். ஸோ இன்னும் நம்ம இதை தெளிவா எழுத நினைச்சிருந்தோம் அப்படின்னா, ஸோ வி மே குவாட் லைக் சம் வேர்ட்ஸ் அபவுட் தி ஆத்ம நிர்பர் பாரத் அண்ட் ஸோ டிஜிட்டல் இந்தியா, இதை பத்தி எடுத்து எழுதுனா ரொம்ப பெட்டரா இருந்திருக்கும். So my focus only with respect to that, my title is very simple, planning and employment. That's the main reason I wouldn't focus on that title. But நீங்க ஆல்ரெடி டிஜிட்டல் இந்தியா அண்ட் ஆல்சோ ஆத்ம நிர்பர் தெரிஞ்சுதான் அதை பத்தி எழுதலாம், அவ்வளவுதாங்க. ஆல்ரெடி டிஜிட்டல் இந்தியா ஆத்ம நிர்பரம் ஆல்ரெடி ஒரு சோசியாலஜிக்கல் இம்ப்ளிமெண்ட் ஆக்ட் நம்ம படிச்சிருவோம். ஆனா வரக்கூடிய நியூஸ்ல இருந்து ரெண்டையும் மிங்கிள் பண்ணி எழுதுறதா யூபிஎஸ்சி மெயின்ஸ். இதை நான் ஒவ்வொரு வீடியோலையும் ரொம்ப தெளிவா உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன். தயவு செய்து கொஞ்சம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்சம் படிக்கிறதுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுங்க, அப்புறம் திங்க் பண்ணுங்க, அப்புறம் அனலைஸ் பண்ணுங்க, அப்புறம் எழுத ஆரம்பிக்கலாம். இது ஒரு என்ன சொல்றது, ஒரு கவிதை மாதிரி தான். நீங்க டிஸ்கிரிப்டிவ் எப்படி எழுத போறீங்க அப்படிங்கிறது, எண்ணங்களை வெளிக்காட்டுறதுக்கு வார்த்தைகள் வேணும். அந்த வார்த்தைகளோட என்ன சொல்றது, வார்த்தையோட ஸ்பரிசங்கள் தான் நம்மளுடைய டிராப்ஸ்.
இந்த டிராப்ஸ் எல்லாம் நிறைய எழுதி நீங்க பழகின உங்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தாதான் மெயின்ஸ் மாதிரி டைப் ஆஃப் யூபிஎஸ்சி எக்ஸாம் நீங்க மீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நிறைய அபிலிட்டி கிடைக்கும். That's the main reason why I am putting the videos daily basis for all the students, not only the benevolent students. யார் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க தொடர்ந்து கேளுங்க. கண்டிப்பா நான் சொல்ற முறைப்படி நீங்களும் உங்களை நீங்க அப்டேட் பண்ணிட்டே இருங்க. சரிங்களா? அட்லீஸ்ட் உங்களை நீங்க தயார்படுத்திக்க நீங்க தயங்கினாலும் அட்லீஸ்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு வெப்சைட்ல இருக்கக்கூடிய பிடிஎஃப் ஃபைல் எடுத்து டவுன்லோட் பண்ணி அதையாவது படிங்க. கற்றது கைமண் அளவு, உலக அழகாத கற்காட்டின்னு கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் கையில இருக்கிறதையாவது கத்துக்கங்க. அதை கூட கத்துக்காம இருக்காதீங்க, அது நல்லது இல்ல. சரியா? சரிங்க. So one more point we will discuss about the BSNL. Yes, let me discuss about the BSNL. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். It is an Indian state-owned telecommunication company, headquarters in New Delhi. Very simple. Now I want to discuss about that Ministry of Communication, Government of India. That means incorporated when on 1st October 2000. Yes, the day is most important. Yes, what are the product and services under the BSNL? Yes, telephone and mobiles, BSNL mobiles, BSNL landline, internet, BSNL broadband, Bharat Fiber. That's we have discussed right now. Bharat Fiber and BSNL wing services. Yes. ஸோ சில குவார்ஸ் எடுத்து குவாட் பண்ணியிருக்கோம். எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க, என்ன மாதிரி காப்பர் வேர் யூஸ் பண்றாங்க. பாரத் ஃபைபர் FTTH வாஸ் லான்ச் இன் February 2019. சில ஹைலைட்ஸ்லாம் அப்டேட் பண்ணியிருக்கோம். நீங்க பிடிஎஃப் ஃபைல் வெப்சைட்ல இருக்கும், தயவு செய்து நீங்க டவுன்லோட் பண்ணி தொடர்ந்து நீங்க அதை ரீட் பண்ணுங்க. சரிங்களா? டவுன்லோட் பண்ணி ரீட் பண்ணுங்க. ஒரு சின்ன பேப்பரை வச்சு சில முக்கியமான விஷயங்களை குறிச்சு வச்சுட்டே வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ், now we turn to the next news. It's one of the wonderful news தான். இதுவும் நல்ல நியூஸ் தான். So it's a title about the forest resources. Yes, UPSC மெயின்ஸ் GS3 நம்ம எதிர்பார்க்கலாம். சார் இதெல்லாம் பிலிம்ஸ் எதிர்பார்க்கலாம். எஸ், டைரக்டா அந்த क्वेश्चंस கேட்க சான்சஸ் இருக்கு. டீடைல்டா எழுதுனா நம்ம UPSC மெயின்ஸ்ல எழுத வேண்டியதுதான். எஸ், then that the news is the southern bench of the National Green Tribunal, that means shortly NGT, has guaranteed an interim stay on felling of coconut tree on Agadi Island in Lakshadweep. Yes, what is the present fact? Very simple. இருக்கக்கூடிய கோகனட் ட்ரீஸ் இருக்கக்கூடிய அந்த ட்ரீஸை கட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஒரு ஸ்டே ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ கட் பண்ணது யாரு? எஸ், now we discuss about the present fact. Yes, a petition was moved in the NGT over the indiscriminate cutting of coconut trees for a beach road. பீச் இருக்கக்கூடிய அந்த கோகனட் ட்ரீ எல்லாம் கட் பண்ணுங்க, அந்த ஆர்டருக்கு அகைன்ஸ்டா ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க. வேர் தட் மீன் இன் பிஃபோர் தி National Green Tribunal. Yes, and subsequent the southern bench of the National Green Tribunal has granted an interim stay. That means அந்த ட்ரீஸ் வந்து கட் டவுன் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. The trees are located at Agadi Island in Lakshadweep. Yes, now we discuss about the forest resources. Yes, the tree felling which was violating the union territory. So integrated island management plan. Yes, now we have to discuss about that IIMP. That means integrated island management plan. அப்படின்னா என்னங்க? The tree வந்து கட் பண்றது இட்ஸ் வயலேட் அகைன்ஸ்ட் தி யூனியன் டெரிட்டரி இன்டகிரேட்டட் ஐஸ்லாண்ட் மேனேஜ்மெண்ட் பிளானுக்கு அகைன்ஸ்டா இருக்கு. எஸ், ஸ்டே ஆர்டர் வாங்கியாச்சு, பரவாயில்ல, பட் இருந்தாலும் கட் பண்றதே தவறு தான். இட்ஸ் அகைன்ஸ்ட் ஆஃப் தி IIMP. Now we discuss about that. IIMP means integrated island management plan. அப்படின்னா என்னங்க? IIMP was formulated on the basis of the report submitted by the Supreme Court. Now we are discussing about the Lakshadweep, that means union territory of our country. Yes, IIMP was formulated on the basis of the report submitted by the Supreme Court, appointed an expert committee headed by the Justice R.V. Ravindran, a former Justice of Supreme Court. Yes, IIMP include holistic island development plans prepared by the National Center for Sustainable Coastal Management for implementation by coastal state and union territories. And subsequent, the IIMP undertakes scientific approaches and clubbed with indigenous knowledge for the better management of the islands and its resources. Yes, now I think now you got some get point about the IIMP and what are the consequences. இந்த கட் டவுன் பண்றதுனால இருக்கக்கூடிய விளைவுகள், கான்சிக்வன்சஸ் ஃபேக்டர்லாம் என்ன விளைவுகள் இருக்க போகுது? Due to the large scale cutting of the coconut trees, local residents are affected by losing income from the trees products is the main concept. Yes, it is also poses an environmental challenge because the trees on the coastal line act as a green belt to protect the rest of the islands during cyclone and other natural climates. These are some cautions they are facing. Yes, that's the main reason why NGT granted the interim stay. Yes, now you can understand about that. Yes,
நீங்க பிக்சர் ரொம்ப தெளிவா பாருங்க. நம்மளுடைய லக்ஷதீப்ல இருந்து எவ்வளவு சைட்ஸ், எவ்வளவு தூரங்கள், சின்ன சின்ன தீவுகள் எவ்வளவு பகுதியில் இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். Yes, now we discuss about the Agathi Islands. It is a distance of 450 km, so from Kochi, and located to the west of the Gauradi Islands. Yes, Gauradi is the capital of the Union Territory of Lakshadweep. So அதை பத்தி என்ன கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் எழுதி கொடுத்துருக்கோம். அந்த பிக்சர் பார்த்து சைடோட விஷயம் நீங்க படிச்சு பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இட்ஸ் a fact தான். இதை எழுதுனா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் இல்ல. சோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் கேட்கணும் அப்படின்னா, சோ ஒரு ஒரு கணவனோ அல்லது ஒரு கணவன் மனைவிட்ட கேட்கும்போது, ஒரு மனைவி கணவன்கிட்ட கேட்கும்போது என்ன உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு பிடிக்காம இருக்குமான்னு சொல்றதுக்கும், உங்களை தான் பிடிக்கும்னு சொல்றதுக்கும் தன்னோட விருப்பத்தை எப்படி வேணாலும் வெளிப்படுத்தலாம் இல்லையா. த மேனரிசம் ஆஃப் தி மெத்தட்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளோடேஷன்ஸ் அது மாதிரி தான். சோ அப்போ அந்த அகதி ஐஸ்லாண்ட்ஸை பத்தி இன்னும் கொஞ்சம் பெட்டரா தெரிஞ்சு நீங்க எழுதுனீங்கன்னா கரெக்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹவ் யூ இன்வால்வ் இன் தட் சாப்டர் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்க முடியும். Can you cut my point? These are some helplines for you to able and make you strengthen to write the UPSC main type of examination. I think now you can get some clear picture about that, why we are providing this video. Yes, now the time for the students, you may conveniently discuss with me. I am waiting for your conversation, sir. சார் ஏதாவது டவுட் கேட்கலாம், பேசலாம். நிறைய நியூஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கோம். It's a time for the students. Your doubts and discussion and whatever your suggestions you may say டைரக்டா நீங்க சொல்லலாம். நியூஸ் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கு, பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ தூங்கிட்டீங்களான்னு எனக்கு தெரியல. நான் இப்போ சப்ஜெக்ட் எடுக்கல, உங்களை பேச சொல்லி தான் கேட்டுட்டு இருக்கேன். நான் தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறதுனால இந்த சப்ஜெக்ட் எடுக்க நினைச்சிட வேண்டாம். நான் சப்ஜெக்ட் எடுக்கல. மை வீடியோஸ் இஸ் க்ளோஸ்ட். ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் டிஸ்கஷன். டவுட்ஸ் இருக்கவங்க, பேசணும்னு நினைக்கிறவங்க நீங்க பேசலாம். டவுட் மட்டும் இல்லை, யதார்த்தமா நீங்க சொல்லி வீடியோ நல்லா இருந்தா கூட சொல்லலாம் இல்லையா. இந்த டாபிக் புரிஞ்சது புரியல, இல்ல நமக்கு பெட்டரா இருந்தது, பெட்டரா வேணும், அதான் சொல்லலாம் இல்லையா. You want to communicate. You may communicate. Ma, very good evening, ma. Hello. Yeah, Sudhakar, very good evening. Sir, good evening, sir. Very good evening. Yeah, நான் பேசி முடிச்சல அமைதி ஆயிட்டீங்க. நான் பேசுறதே புரியலையா? இல்லைங்க சார், புரியுது சார். ஓ, தூக்கமா? இல்லைங்க சார், இன்னும் ரொம்ப அமைதி ஆயிட்டீங்களே சார். சார் அப்படிலாம் இல்லைங்க சார், கொஞ்சம் உடம்பு சரியில்லை சார். ஓ, என்ன உடம்பு பாத்துக்கங்க, நல்லா ஹெல்த்தியா சாப்பிடுங்க. எஸ் சார். எஸ், டேக் கேர், உடம்பு பாத்துக்கங்க. ஓகேங்க சார். எஸ். Time is going on. உங்களுக்கான நேரம் போயிட்டே இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் எதுவும் பேசணும்னா, கேட்கணும்னா கேள்விகள் கேட்கலாம். தமிழ்நாட்டுல பேசுறதுக்காக படிச்சோம். பேச நம்ம ஆட்கள் இப்படி அரைக்குகள் விட வேண்டியிருக்கு. சார் கிளாஸ் புரிஞ்சது சார். அடேங்கப்பா, ரொம்ப நன்றி. யாராவது பேசினா கொஞ்சம் நல்லா இருக்குமா, சரியா? நல்லா இருக்கும். நான் பேசுறதா புரியுதுல உங்களுக்கு? எஸ் சார், புரியுது சார். சரிங்க, ஒரே ஒரு क्वेश्चन இருக்கு, டிஸ்கஸ் பண்ணிடலாமா? ஓகே சார். டைப் பண்ணி பாருங்க, முடியாட்ட பதில் நான் சொல்லிடுறேன். So that's about that FTTH பத்தி தான். Consider the following statement about Bharat Air Fiber Services. First category, the aim is to be provide BSNL fiber to home wireless connectivity up to range of 20 km from the BSNL point of presence. Number 2, it is introduced by Bharat Sanchar Nigam Limited as a part of Digital India program. Sir, first one on the 20. Correct. Sir, first one correct na sir? Correct da. ஆமா sir. So both 1 and 2 எடுத்துக்கலாமா?
Sir, both 1 and 2. Yeah, correct தான், correct So, தான். Yeah, right. Both 1 and 2 right. okay, sir. எஸ், இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதோட நாளைக்கு பெட்டரா Yes, sir. ட்ரை பண்றோம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்க. ஸோ உங்க முயற்சிகளை தளராம தொடர்ந்து முயன்று கொண்டே இருங்கள். எக்ஸாமுக்கு படிச்சு எக்ஸாம் அப்பியர் ஆகுறது மட்டும் இல்லாம செல்ஃபா எப்பயுமே ஒரு 2 hours அனலைஸ் பண்ணி படிக்கணுங்கிற அப்படி ஹேபிட்டை எல்லாரும் எடுத்துக்கங்க. தெய்வத்தினுடைய இரவு வணக்கம். உடம்பு பாத்துக்கங்க. மழைக்காலம் தான், இது ஒரு பயப்படாது. சாதாரண ஃபீவர், சாதாரண தடுப்பம், சாதாரண சொல்லி அனைவருக்குமே வரக்கூடிய சான்சஸ் இருக்கு. எடுத்தோடனே பீதி அடைய வேண்டாம். முதல்ல இனிஷியலா எடுக்க வேண்டிய எல்லா ஸ்டெப்ஸும் எடுங்க. ஆவி பிடிக்கிறது, ஒரு பாராசிட்டமால், ஒரு டோலோபர் போடுறது, கொஞ்சம் சுடுதண்ணி சாப்பிடுறது எல்லாம் கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், அதை ஃபாலோ பண்ணுங்க. இதை தொடர்ந்து ஃபீவர் இருந்தா கண்டிப்பா நீங்க டாக்டர் கண்டிப்பா அப்ரோச் பண்ணி செக் பண்ணிக்கோங்க, தவறு இல்லை. அனைவருக்கும் இரவு வணக்கம். நன்றி. குட் நைட் டு எவ்ரிவன். Good night, sir. கௌசல்யா, ராதிகா, சுதாகர் and சுதா and தாமஸ். நன்றி, வணக்கம்.